குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம், செய்திச் சுருக்கம். 7 நாள் முன்பே வந்த அலர்ட். கேரள அரசு என்ன செஞ்சது? இவ்வளவு பலிக்கு காரணம் யார்? கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு நாட்டையே உலுக்கி இருக்கிறது. மரண எண்ணிக்கை 200ஐ தொட்டு விட்டது. மத்திய அரசின் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எனப்படும் பேரிடர் பற்றி முன்கூட்டியே எச்சரிக்கும் அமைப்பு இதை கணிக்க தவறியதாக எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சிலர் குற்றம் சாட்டினர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ராஜ்யசபாவில் அமித்ஷா பதிலளித்தார். அவர் கூறியது, வயநாடு நிலச்சரிவு துயரமானது. பாதிக்கப்பட்ட மக்களுடனும் கேரள அரசுடனும் மத்திய அரசு துணை நிற்கும். இந்த துயர சம்பவத்தில் அரசியல் செய்வது சரியல்ல. அதே நேரம் மத்திய அரசின் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கணிக்க தவறியது என்கின்றனர். ஆனால் நிலச்சரிவுக்கு 7 நாள் முன் கேரள அரசை மத்திய அரசு எச்சரித்தது. முதலில் 23ஆம் தேதி இது பற்றி எச்சரிக்கை விடுத்தோம். பின்னர் 24ஆம் தேதியும் மத்திய அரசு எச்சரித்தது. அதேபோல் 25, 26ஆம் தேதியிலும் எச்சரிக்கை விடுத்தோம். 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது, நிலச்சரிவும் ஏற்படலாம் என்று முன்கூட்டியே சொன்னோம். 3 பேரிடர் மீட்பு குழுவையும் கேரளாவுக்கு முன்கூட்டியே அனுப்பினோம். ஆனால் கேரள அரசு என்ன செய்தது? மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றாதது ஏன்? மாற்றியிருந்தால் இவ்வளவு பேர் இறக்க நேரிட்டு இருக்குமா என்று அமித்ஷா கேள்வி எழுப்பினார். உலகில் 7 நாட்கள் முன்பே பேரிடரை கணிக்கும் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் 4 நாடுகளில் தான் உள்ளது. அதில் நம் நாடும் ஒன்று. இந்த சிஸ்டத்தை வலுப்படுத்த 2014 இருந்து இதுவரை 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் என்றும் அமித்ஷா கூறினார். जानकारी का अभाव है तो भी ठीक नहीं है, और राजनीति है मान्यवर तो बहुत दुखद है। मान्यवर, कई सारे राज्यों ने इसका उपयोग भी किया है और परिणाम भी आए हैं। और इस अर्ली वार्निंग सिस्टम के तहत मैं आज सदन को बताना चाहता हूं, 23 तारीख को ही मेरे ही अनुमोदन से 9 एनडीआरएफ की टीमें केरल के लिए रवाना हो गई थी कि वहां लैंडस्लाइड आ सकता है। भारत सरकार ने 9 एनडीआरएफ की टीमें विमान से वहां भेजी। मैं पूछ सकता हूं मान्यवर, इतना मुझे पूछते हैं सारे लोग, केरल सरकार ने क्या किया? अनधिकृत लोग रह रहे थे, नहीं रह रहे थे, मगर वल्नरेबल सिचुएशन तो थी। इनको शिफ्ट किया गया क्या? क्यों नहीं किया गया? कौन रोकता था? और शिफ्ट किया तो मरे कैसे? शिफ्ट पहले नहीं किया गया है, बाद में किया गया है। जितना बोलोगे उतना नुकसान होगा। मैं बोलना नहीं चाहता, परंतु जब आप आरोपात्मक तरीके से बात करते, मैं शांति से यहां बैठकर सुनने ही आया। मान्यवर, मैं आज आपके माध्यम से कहना चाहता हूं कि अर्ली वार्निंग सिस्टम नरेंद्र मोदी जी 2014 में प्रधानमंत्री बने, 2016 से ये प्रोजेक्ट चालू हुआ और 23 तक दुनिया की सबसे आधुनिक अर्ली वार्निंग सिस्टम कहीं पर है तो भारत में। और इसका 7 दिन पहले इसका अनुमान देने वाले 4 ही देश है, उसमें से एक भारत है। மனுபாக்கருக்கு பாராட்டு, கைத்தட்டலால் அதிர்ந்த சபை. 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஞாயிறன்று நடந்த மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலம் வென்றார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்றுத் தந்ததுடன் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்த மற்றொரு வெண்கல பதக்கத்தையும் மனுபாக்கர் வென்றார். ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை என்ற வரலாற்றையும் படைத்த மனுபாக்கருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. லோக்சபாவிலும் மனுபாக்கருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மனுபாக்கர் சாதனையை பாராட்டி சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியதாவது, மனுபாக்கர் ஒலிம்பிக்கில் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அவரது வெற்றி நாட்டு மக்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இந்திய வீரர்களின் செயல்பாடு சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மரியாதையை மேலும் அதிகரிக்கும் என ஓம் பிர்லா கூறினார். ஒட்டுமொத்த எம்பிக்களின் கைத்தட்டல்களால் சபை அதிர்ந்தது. ओलंपिक में महिलाओं की 10 मीटर एयर पिस्टल स्पर्धा में भारत की सुश्री मनु भाकर ने
कांस्य पदक जीतकर इतिहास रच दिया है। मैं शूटिंग स्पर्धा में पदक जीतने वाली पहली भारतीय महिला खिलाड़ी बन गई है। उनकी सफलता से पूरे देश में उत्साह और उमंग का वातावरण बन गया है। मैं इस सदन की ओर से अपनी ओर से सुश्री मनु भाकर को उनकी शानदार उपलब्धि के लिए बधाई देता हूं। हम पेरिस ओलंपिक में भाग ले रहे अन्य खिलाड़ियों को भी शुभकामनाएं देते हैं तथा आशा करते हैं कि वे अपने शानदार प्रदर्शन से इन खेलों में देश का सम्मान मान बढ़ाएंगे। நாளை வயநாடு செல்லும் ராகுல் பிரியங்கா. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை மற்றும் சூரல்மலை ஆகிய இடங்களில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூற இன்று வயநாடு செல்ல திட்டமிட்டிருந்தார். தொடர் மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ராகுல் நாளை பார்வையிட உள்ளார். நாளை ராகுலுடன் பிரியங்கா, கேசி வேணுகோபால் உள்ளிட்டோரும் செல்கின்றனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடும் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளனர். முண்டக்கை நிலச்சரிவு குவியல் புதைந்திருப்பது என்ன? வெடவெடக்கும் வீரர்கள். கேரளாவின் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 3 நிலச்சரிவில் சிக்கி கிட்டத்தட்ட 200 பேர் இறந்துவிட்டனர். நேற்று காலை முதல் மீட்பு பணி தீவிரமாக நடக்கிறது. சூரல்மலையில் கிட்டத்தட்ட பணிகள் முடிந்து விட்டன. 6000 பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1400 பேர் நிலச்சரிவு நடந்த இடங்களில் தவித்தவர்கள். இப்போது அரசு வசம் இருக்கும் புள்ளி விவரப்படி இன்னும் 280க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான முண்டக்கையில் மீட்பு படையினரால் நேற்று நுழைய முடியவில்லை. இராணுவம், கடற்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள், தன்னார்வலர்கள் அடங்கிய மீட்புப் படை இன்று காலைதான் முண்டக்கையை அடைந்தன. முண்டக்கையில் கிட்டத்தட்ட அனைத்து கட்டுமானங்களும் நிலச்சரிவில் சேதமடைந்து விட்டன. பல கட்டடங்கள் இருந்த சுவடே இல்லை. எங்கும் நிலச்சரிவின் அடையாளங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. மாயமான 280க்கும் மேற்பட்ட மக்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை. பலர் நிலச்சரிவு இடிபாடுகளில் புதைந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஆனால் இடிபாடுகளை தோண்டி ஆய்வு நடத்துவதில் சிக்கல் நிலவுகிறது. இப்போதைக்கு சூரல்மலை வரை மட்டுமே பொக்லைன் உள்ளிட்ட மீட்பு பணிக்கு தேவையான முக்கிய இயந்திரம், கருவிகளை கொண்டு செல்ல முடிகிறது. சூரல்மலை முண்டக்கை இடையே இருந்த ஆற்று பாலத்தை வெள்ளம் அடித்து சென்று விட்டது. இதனால் தனித்தீவாக முண்டக்கை காட்சியளிக்கிறது. இரு ஊர்களுக்கும் இடையே ஓடும் சாலியாறு நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் அடையாளம் தெரியாத அளவு உருமாறிவிட்டது. 10 மீட்டர் அகலம் இருந்த ஆறு 70 முதல் 150 மீட்டர் அகலம் வரை விரிந்து விட்டது. எங்கும் ஆளை விழுங்கும் பள்ளங்களும் ராட்சத பாறைகளும் தான் காட்சியளிக்கின்றன. அதன்படியே மீட்பு பணிக்கு தேவையான கருவிகளை கொண்டு செல்ல முடியாது என்பதால் இராணுவத்தினர் தற்காலிக பாலம் அமைக்கும் பணியை துவங்கியுள்ளனர். தற்காலிக பாலத்துக்கான கட்டுமானம் இராணுவ விமானத்தில் டெல்லியிலிருந்து கர்னூர் ஏர்போர்ட் வந்தது. பின்னர் 17 ட்ரக் மூலம் சூரல்மலைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக பாலத்தை நிறுவும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இன்று மாலையே இந்த பணி முடிந்திருக்க வேண்டும். ஆனால் மோசமான வானிலை, திடீர் மழையால் பாலம் கட்டும் பணியில் தடங்கல் ஏற்பட்டது. எனவே இந்த பணி முடிய நாளை காலை ஆகிவிடும் என்று இராணுவ வீரர்கள் கூறினர். இன்னொருபுறம் கையில் இருக்கும் கருவிகளை வைத்து 3 குழுவாக பிரிந்து மீட்பு பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக டெல்லியிலிருந்து 3 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இவை மண்ணில் புதைந்த சடலங்களை அடையாளம் காண்பதற்காக பிரத்யேக பயிற்சி பெற்றவை. தற்காலிக பாலம் கட்டிய பிறகுதான் முண்டக்கை இடிபாடுகளை மொத்தமாக தோண்டி பார்க்க முடியும். அப்போது இன்னும் பல சடலங்கள் கிடைக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அடுத்த 3 நாட்களுக்கு கேரளாவில் கனமழை நீடிக்கும். கேரளாவில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் வயநாடு முழுவதும் மண்ணுக்குள் புதைந்துள்ளது. கனமழையால் மீட்புப் பணிகள் சரிவரச் செய்ய முடியாமல் பாதுகாப்பு படையினர் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம் தவிர அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதோடு மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பத்தினம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து என்ன செய்ய போறோம்? நிர்கதியாய் நிற்கும் உறவுகள்.
கேரளாவின் வயநாட்டில் பெய்த அதி கனமழையால் முண்டக்கை சூரல்மலை பகுதிகளில் நேற்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. நாட்டையே உலுக்கிய இந்த நிலச்சரிவில் சிக்கி 160க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய 3 கிராமங்கள் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் 2 நாட்களாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடக்கிறது. இதுவரை மீட்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உதவுவதற்காக தமிழகத்திலிருந்து 10 மருத்துவர்கள், செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் வயநாடு சென்றுள்ளனர். முகாமில் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து தேவையான மருந்து மாத்திரைகள் கொடுக்கின்றனர். நிலச்சரிவில் குடும்பத்தினர், உறவினர்கள், உடைமைகளை இழந்து தவிக்கும் அவர்கள் தமிழக மருத்துவக் குழு தன்னார்வலர்களின் அக்கறையான கவனிப்பால் சற்று தேறி வருகின்றனர். நான் இங்கே கொர்நாடு யூபி ஸ்கூல் கேம்பில் வாலண்டியராக இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி அந்த சூர்மலா ஏரியாவில் பெரிய ஒரு ஃப்ளட்டு எல்லாம் வந்து அந்த ஆளுகள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் இந்த ஏரியாவில் நிறைய தண்ணி எல்லாம் வந்து அடிப்பட்ட ஆளுகள் எல்லாம் இந்த கேம்பில் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு, இந்த ஸ்கூலில் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. இப்போ நேற்று அந்த தமிழ்நாட்டில் இருந்து மெடிக்கல் டீம் நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கு. அவர் நேற்று நைட்டில் இருந்து ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லா மெடிசின்ஸும் எல்லாம் எடுத்து வந்துருக்கு. அது இல்லாமல் பேஷண்ட்ஸ் எல்லாம் அவரோட ரூமில் போய் பார்த்து அவருக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்காக இந்த கேம்போட ஒரு வாலண்டியராக நான் அந்த தமிழ்நாடு டீமுக்கும் அந்த மெடிக்கல் டீமுக்கும் நன்றி சொல்கிறேன். அந்த மக்கள் அவரோட வீடு, பொருள், அது இல்லாமல் எல்லா ஃபேமிலி எல்லாம் இருந்துட்டு தான் இங்கே வந்திருக்கு. அவருக்கு ரொம்ப பெரிய மென்டல் ப்ரெஷரும் அது இல்லாமல் பெரிய ஃபிசிக்கல் இஷ்யூஸ்லும் இங்கே இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான், ஆனால் அதனால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கு. அந்த ஏரியாவில் அந்த நம்ம மெடிக்கல் டீமோட சப்போர்ட் ரொம்ப நல்லா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவர் எல்லாரையும் தனித்தனியாக பார்த்து அவருக்காக தேவையான எது வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்காக பெரிய சப்போர்ட் தான் அங்கே டீமில் இருந்து அவர் எல்லாம் நம்ம 2 நாளாக இங்கே இருந்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் தமிழ்நாடுக்கும், தமிழ்நாடு மக்களுக்கும், தமிழ்நாடு அந்த மெடிக்கல் டீமுக்கும் என் சார்பாக ஒரு நன்றி சொல்கிறேன். நன்றி. பட்ஜெட் அல்வா பற்றிய பேச்சு நிர்மலாவிடம் வாங்கி கட்டிய ராகுல். அல்வா எதுக்கு தெரியுமா? மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசும்போது, பட்ஜெட்டுக்கு முன்பு அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சியில் ஓபிசி, பழங்குடியினர் அல்லது பட்டியலின அதிகாரிகள் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. 20 அதிகாரிகள் மட்டும் பட்ஜெட்டை தயாரிக்கின்றனர். அதிலும் சிலரை காணவில்லை என ராகுல் கூறினார். அவரது பேச்சுக்கு நிதியமைச்சர் நிர்மலா நேற்று பதிலளித்தார். அல்வா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசியது வேதனை அளிக்கிறது. அல்வா கிண்டும் நிகழ்ச்சியின் பின்னணி பற்றி தெரிந்தால் மட்டுமே அது குறித்த புரிதல் வரும். டெல்லி மின்ட் சாலையில் அரசு அச்சகத்தில் பட்ஜெட் அச்சடிக்கப்பட்டு வந்தது. பட்ஜெட் தயாரிக்க செல்பவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வரை வெளியே வர முடியாது. அந்த காலத்தில் 8 பகல் 9 இரவுகள் பட்ஜெட் தயாரிப்பு இடத்தில் ஊழியர்கள் இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்டதுதான் அல்வா கிண்டும் நிகழ்ச்சி. பட்ஜெட் தயாரிக்க செல்லும் முன் அல்வா கிண்டி அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்வார்கள். இது எப்போது போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும் நிகழ்ச்சியாக மாறியது என்பதுதான் கேள்வி. 2013-14 பட்ஜெட் தயாரிப்பின் போது அப்போதைய நிதி அமைச்சர் பட்ஜெட் தயாரிக்கும் இடத்துக்கு போய் ஊழியர்களுடன் அல்வா கிண்டி போஸ் கொடுத்தார். அந்த சமயத்தில் இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர்தான் பவர்ஃபுல் அரசியல்வாதியாக இருந்தார். அவசர சட்டத்தை எல்லாம் அவர் கிழித்து எறிந்தார். வானளாவிய அதிகாரம் அவரிடம் இருந்தது. பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரிகளில் ஒரு ஓபிசி, ஒரு எஸ்சி கூட ஏன் இல்லை என அவர் அப்போது ஏன் கேட்கவில்லை? ஓபிசி, எஸ்சிக்கள் இல்லாமல் தயாரிக்கப்படும் பட்ஜெட்டுக்கு அல்வா கிண்ட தேவையில்லை என அவர் கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லவில்லை. நடப்பாண்டு பட்ஜெட் 4 பகல் 5 இரவுகளில் தயாரிக்கப்பட்டது. அதற்கு முன்பு அல்வா கிண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பட்ஜெட் தயாரிப்பு பணியில் இருந்த ஒரு அதிகாரியின் அப்பா இறந்துவிட்டார். ஆனால் அல்வா நிகழ்ச்சி முடிந்த நிலையில் வெளியே போக மாட்டேன், பட்ஜெட் அறிவிக்கும் வரை இங்கேதான் இருப்பேன் என கூறி பட்ஜெட் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டார். அதேபோல மற்றொரு ஊழியரின் மகன் இறந்துவிட்டார். அந்த ஊழியரும் பட்ஜெட் ரகசியம் மீதான மரியாதை காரணமாக வெளியே போக மறுத்துவிட்டார். உறவுகளின் இழப்புகளுடன் அவர்கள் எப்படி அல்வா கிண்டும் நிகழ்ச்சிக்கு போஸ் கொடுக்க வர முடியும்? உறவுகளின் இழப்புகளுடன் அவர்கள் எப்படி அல்வா கிண்டும் நிகழ்ச்சிக்கு போஸ் கொடுக்க வர முடியும்? உணர்ச்சிமிக்க அந்த தருணத்தை ரகசியம் கருதி இதுவரை சொல்லாமல் இருந்தேன். மத்திய செயலர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர் முன்னாள் பிரதமர் நேரு. அதே கொள்கையை இந்திராவும் ராஜீவும் கடைபிடித்தனர். முந்தைய ஆட்சிகளின் தவறான இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் ராஜீவ் அறக்கட்டளை உள்ளது. அதில் 20 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவர் கூட ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இல்லை. முதலில் அங்கு சரி செய்துவிட்டு அரசுக்கு சொல்ல வேண்டும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். मैं रेस्पेक्ट करना चाहती हूं 2 लोगों को,
सर आप परमिट नहीं करते हैं नाम लेने के लिए, वो मेंबर भी नहीं है, मगर प्रिंटिंग हमारा फिनांस मिनिस्ट्री के इंपॉर्टेंट स्टाफ 2 लोग, उनको मैं जिक्र करना चाहती हूं सर। ये सेक्रेट नहीं, प्लीज आप सुन लीजिए, सेक्रेट हलवा के विषय और इसमें इतना इमोशन जुड़ा हुआ है, ये समझ में आएगा सर। रिटायर्ड ऑफिसर रिटायर्ड ऑफिसर उनके पिताजी गुजर चुके थे जब वो अंदर पहुंच गए और बाहर आने का कुछ नहीं है पॉसिबिलिटी। श्री कुलदीप शर्मा जी डिप्टी मैनेजर थे प्रेस का, उनके पिताजी का देहांत होने का विषय उनको अंदर होने के बाद मिला, फिर भी सर वो कमिटमेंट देखिए, वो जब तक फिनांस का बजट डिक्लेयर हुआ तब तक बाहर नहीं आया। मैं उनके सर झुक करके नमन करती हूँ। ऐसे लोग हैं सर उधर, उनका सेंटिमेंट है हलवा बनाना और बंटवारा करना, उनको नीचे दिखाना अच्छा नहीं है, नीचे दिखाना अच्छा नहीं है। दूसरा सर, दूसरा मैं बोल रही हूँ, श्री सुभाष अभी भी है प्रिंटिंग प्रेस में, वो भी अंदर जाने के समय उनको मैसेज आया, उनके सुपुत्र का देहांत हुआ सर, मगर वो बोले नहीं मेरा जिम्मेदारी, क्योंकि हलवा के सेरेमनी हो गई, मैं अंदर आ रही हूँ, इससे आई विल नॉट कम आउट। ये है सेंटिमेंट उधर, हलवा बनाना और अंदर जाना, पूरे कर्तव्य निभाना और बाहर आना, इसको नीचे दिखाना सही नहीं है सर। இதேபோல ராகுலின் பேச்சுக்கு பாரதிய ஜனதா எம்பி அனுராக் தாக்கூரும் பதிலடி கொடுத்து லோக்சபாவில் பேசினார். நாட்டு மக்களுக்கு ஊழல் அல்வா கொடுத்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினர். 2G ஊழல் அல்வா முதல் காமன்வெல்த் ஊழல் அல்வா வரை இந்த நாடு நன்கு அறியும் என அனுராக் தாக்கூர் கூறினார். நோட்டீஸ் தந்தும் ஆஜராகவில்லை, திருமாவளவனுக்கு பிடி வாரண்ட். மயிலாடுதுறையில் கடந்த 2003இல் மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. அப்போது திடீரென கலவரம் ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கில் ஆஜராக திருமாவளவனுக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாமல் இருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி ஆர் விஜயகுமாரி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. திருமாவளவன் வரவில்லை, வேலை நிறுத்தம் காரணமாக திருமாவளவனின் வக்கீல்களும் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. இதனால் திருமாவளவனுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார். 27ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.